வேதத்தில் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்களை நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக பார்க்குற அதிகாரங்கள் என்னென்னா, புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 22, 23, 24 இந்த 3 அதிகாரங்களை வாசிக்கலாம். இந்த 3 அதிகாரங்களில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குன்றது நான் ஒரு அழகான நோட்ஸாக சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி படிங்க. மை செல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். நான் சொல்கிற நோட்ஸை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக பைபிளை நீங்கள் என்ன பண்ணலாம், வாஸ்து முடிக்கலாம். புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 22ல் பாலாக்கின் ராஜா பிளையோம் அப்படின்ற தீர்க்கதரிசியின் இடத்துல முதலாவது ஒரு வேண்டுகோளை வைக்கிறதையும் அதை மறுக்கிற காரியத்தையும் நீங்கள் அங்கே வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 2வது டைமும் பிளையாமின் தீர்க்கதரிசி அதை மறுக்கிற காரியத்தையும் நீங்கள் அங்கே வாசிக்கலாம். அது தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கும்போது பிளையாமுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறதையும் கர்த்தருடைய தேவதூதன் உருவின வாளுடன் நிற்கிறதையும் அதை தன்னுடைய வளர்ப்பு கழுதை பார்க்கிற காரியத்தையும் அவனுடைய கழுதை அவனை காப்பாற்றுகிற காரியத்தையும் நீங்கள் இந்த அதிகாரங்களை வாசிக்கலாம். அதை தொடர்ச்சியாக புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 23ல் பாலாக்கின் ராஜாவின் பலி படைப்பை குறித்தும் பிளையாமின் தீர்க்கதரிசி உரைக்கிற சில காரியங்களையும் இந்த அதிகாரங்களை வாசிக்கலாம். அது தொடர்ச்சியாக புக் ஆஃப் நம்பர்ஸில் சாப்டர் 24ல் பிளையாமின் தீர்க்கதரிசி 3வது முறையும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதையும் அதை தொடர்ச்சியாக 4வது தடவையும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிற காரியத்தையும் நீங்கள் இந்த அதிகாரங்களை வாசிக்கலாம். இந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு மெசியாவுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிற காரியமாகவும் இருக்கும். இதை நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் அநேக காரியங்களை புரிந்து கொள்ளலாம். இதை கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக வாசிக்கும் போது பிளையாம் அப்படின்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்தில் இருந்த தீர்க்கதரிசி இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாசிங்க. இவர் அந்நிய தேசத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. இதை தொடர்ச்சியாக வாசித்து பாருங்கள், பிரயோஜனமாக இருக்கும். இந்த நோட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொடர்ச்சியாக அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். அப்படியே ஷேரும் சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.